உத்தராகண்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் ஒரு கிராமமே அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகி காண்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. உத்தர்காஷி மாவட்டத்தில் உள்ள தரோலி கிராமத்தில் கீர்கங்கை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கட்டடங்கள் அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டன. பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடிக்கும் போது கட்டடங்களோடு சேர்ந்து அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. अरे बह गया ये तो आर्मी वाला भी बहुत खतरनाक आ गया तेलुगु वर्ड। हरे राम हरे राम हरे। ये जो आर्मी वाले மேகவெடிப்பு நிலச்சரிவில் சிக்கி மாயமானோரை தேடும் பணியில் ஐடிபிபி, என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் ஹர்ஷில் பகுதியில் ராணுவ முகாம் உள்ள இடத்திலும் நிலச்சரிவு ஏற்பட்டதால் 10 வீரர்கள் மாயமாகியுள்ளனர். அவர்களையும் தேடும் பணியில் ராணுவம் ஈடுபட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல் உட்பட 7 மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், தெற்கு கேரளா பகுதிகள், ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் இறக்குமதி வரி உயர்த்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியா வர்த்தக விவகாரத்தில் நல்ல கூட்டாளியாக இல்லை என்று காட்டமாக தெரிவித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப், இந்தியாவுடன் நாங்கள் வணிகம் செய்வதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். யுக்ரைனுக்கு எதிரான போரில் இந்தியா உதவுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்யாவிடம் தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் அடுத்த 24 மணி நேரத்தில் வரியை உயர்த்தும் முடிவை எடுத்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே விவாதமின்றி முதல் மசோதா நிறைவேற்றப்பட்டது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது கோவா மாநில சட்டப்பேரவை தொகுதிகளில் பழங்குடியினரின் பிரதிநிதித்துவத்தை மறுசீரமைத்தல் மசோதா 2024 மத்திய அரசால் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் இந்த மசோதா மீது எந்த விவாதமும் நடத்தப்படாமலேயே குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சிகள் அவையை நடத்த விடாமல் இடையூறு செய்வதாக குற்றம் சாட்டிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இந்த நிலை நீடித்தால் விவாதம் எதுவுமின்றி மசோதாக்களை நிறைவேற்ற நேரிடும் என ஏற்கனவே எச்சரித்திருந்தார். இதே நிலை நீடித்தால் எஞ்சியுள்ள மசோதாக்களையும் விவாதமின்றி நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை தமிழ்நாடு
கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் உருவாக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்த நிலையில் இதுகுறித்த மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். யுஜிசி விதிகள் மற்றும் துணைவேந்தர் நியமன மசோதா தொடர்பான பல்வேறு வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. இந்த சூழலில் இந்த மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழர்களின் மண், மொழி, மானம் காக்க ஓரணியில் இணைய வேண்டியது அவசியம் என்பதை உணர்த்தும் வகையில் திமுக தரப்பில் AI தொழில்நுட்பத்திலான வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் ஓரணியில் தமிழ்நாடு எனும் மாபெரும் முன்னெடுப்பை சென்னையில் கடந்த 1ஆம் தேதி திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் மூலம் இதுவரை 2 கோடி உறுப்பினர்கள் திமுகவில் இணைந்துள்ளனர். சுயமரியாதை மிக்க தமிழ்நாட்டு மக்களை சில சதிகார கூட்டம் தொடர்ந்து அவமதிக்கும் போக்கை இனியும் ஏற்க முடியாது. நம் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாய் நம் மண், மொழி, மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என இணைந்து தமிழ்நாட்டின் உரிமை போராட்டங்களை உறுதியுடன் முன்னெடுப்போம். ஓரணியில் தமிழ்நாடு என இணைவோம். அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்ததும் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் நெசவாளர்கள் சங்கங்களுடன் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்தனர். பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் பாபநாசம், மணிமுத்தாறு அணை இணைப்பு சாத்தியம் இல்லையா என்பது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நாங்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை அவள் ரத்து பண்ணிட்டாங்க. நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், நடக்க போவது நல்லவையாக இருக்கட்டும். அதிமுக ஆட்சி உங்களுடைய ஆதரவால் மலர்கின்ற பொழுது நீங்கள் வைத்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும். எவ்வளோ பாபநாசம், மணிமுத்தாரும் இணைக்கப்படும் சொல்கிறாங்க. அது எப்படி எனக்கு தெரியல. நீங்கள் தான் கவனத்தை கொண்டாந்துருக்கிறீங்க. அது சாத்தியம் இல்லையா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து விவசாயிகள் என்ன எண்ணுகிறார்களோ அதன்படித்தான் செயல்படுத்தும். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்த நாளான 25ஆம் தேதி மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் என்பதால் 25ஆம் தேதியில் மாநாட்டை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த சூழலில் 18ஆம் தேதியில் இருந்து 22ஆம் தேதிக்குள் ஏதேனும் ஒரு தேதியில் மாநாடு நடத்திக் கொள்ள போலீசார் அறிவுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் வரும் 21ஆம் தேதி மாநாடு நடத்தப்படும் என்று தாவேக தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பறக்கும் ரயில் சேவையில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுவது எப்போது என்பது குறித்து பார்க்கலாம். சென்னை வேளச்சேரி கடற்கரை இடையேயான MRTS ரயில் திட்டத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு வழங்க கொள்கை அளவில் ரயில்வே ஒப்புதல் அளித்திருந்தது. நிதி மற்றும் அதிகார மாறுதல்கள் தொடர்பாக அறிக்கை தயாரிக்கப்பட்டு இன்னும் 2 மாதங்களில் இரு துறைகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. MRTS வழித்தடத்தை மெட்ரோ ரயில் பறக்கும் ரயில் சேவையில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுவது எப்போது என்பது குறித்து பார்க்கலாம். சென்னை வேளச்சேரி கடற்கரை இடையேயான MRTS ரயில் திட்டத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு வழங்க கொள்கை அளவில் ரயில்வே ஒப்புதல் அளித்திருந்தது. நிதி மற்றும் அதிகார மாறுதல்கள் தொடர்பாக அறிக்கை தயாரிக்கப்பட்டு இன்னும் 2 மாதங்களில் இரு துறைகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. MRTS வழித்தடத்தை மெட்ரோ ரயில் கட்டமைப்புகளுக்கு நிகராக மேம்படுத்த CMRI நிர்வாகம் திட்ட அறிக்கை தயாரிக்க உள்ளது. 2028 முதல் சென்னையின் பறக்கும் ரயில் சேவை வழித்தடத்தில் மெட்ரோ ரயில்களை இயக்கும் வகையில்
உள்கட்டமைப்புகளை பலப்படுத்தவும் தொழில்நுட்பங்களை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையே 5 கிலோமீட்டர் தூரத்தில் 167 தூண்களுடன் ரயில் பாதை அமைக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த வழித்தடத்தில் சிக்னல் அமைப்பு பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளது. இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் வேளச்சேரி பரங்கிமலை இடையில் பறக்கும் ரயில் சேவை தொடங்க உள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரயில் சேவை தொடங்க உள்ள நிலையில் தென்சென்னை பகுதியை எளிதில் அணுகக்கூடிய வகையில் மின்சார ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இந்த வழித்தடத்திலும் 2028 முதல் மெட்ரோ ரயில்களை இயக்க நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. முதற்கட்டமாக MRDS பாலங்களுக்கு கீழ் நடைபயிற்சி மற்றும் உடற்பயிற்சி கூடம், பூங்காக்கள், வாகன நிறுத்தம் இடங்கள், சிறிய அளவிலான உணவகங்கள், கடைகள், வணிக வளாகங்கள் அமைக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரிலிருந்து செர்பியாவை சேர்ந்த முன்னணி வீரர் நோவாக் ஜோகோவிச் விலகியுள்ளார். ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் தொடரான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் இந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்கு பயிற்சியில் ஈடுபடும் விதமாக சின்சினாட்டி ஓபன் தொடரின் முதல் சுற்று போட்டிகள் வருகிற 9ஆம் தேதி தொடங்க உள்ளன. இந்த நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக சின்சினாட்டி ஓபன் தொடரிலிருந்து ஜோகோவிச் விலகியுள்ளார். இந்த தொடரில் பங்கேற்காமல் நேரடியாக அமெரிக்க ஓபனில் ஜோகோவிச் களமிறங்க உள்ளார்.